வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமும் துணையும் நம் அனைவரோடும் இருப்பதாக. பொதுவாக நாம் அநேக மக்களோடு பழக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் தனிமை விரும்பியாக இருந்தாலும் கூட எப்பொழுதுமே தனியாக இருப்பது நமக்கு இயலாத காரியமாக காணப்படுகிறது. நாம் அநேக மக்களோடு கூடி வாழக்கூடிய ஒரு பண்புடையவர்களாக இருக்கிறோம். தமிழ் மொழியில் ஒரு அழகான பழமொழி உண்டு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஆகவே மனிதர்களோடு நாம் கூடி வாழும் பொழுது நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் உண்டு என்று சொல்லி நம்முடைய கலாச்சாரம் போதிக்கிறது. ஒரு சில விதங்களிலே அது உண்மையாக காணப்பட்டாலும் சில காரியங்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அது தடையாகவும் அமைவதை பார்க்க முடியும். ஆனால் நாம் அதை பற்றி இன்றைக்கு சிந்திக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே தனிமை என்பது போக்கப்பட வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது. மனிதன் எப்பொழுதெல்லாம் தனிமையாக இருக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அதிகமாக கவலை கொள்கிறவனாக காணப்படுகிறான். தனிமை பல நேரங்களிலே பாரத்தை உண்டாக்குகிறது, பல நேரங்களிலே சங்கடத்தை அது உண்டாக்குகிறது, பல நேரங்களிலே வருத்தத்தையும் கஷ்டத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. முதுமையில் தனிமை கொடுமை என்ற ஒரு சொல்லாடல் உண்டு. தனிமை என்பது மனிதன் வெறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சில நேரங்கள் சில மணித்துளிகள் அமைதிக்காக வேண்டி நாம் தனிமையாக காணப்படலாம். ஆனால் பொதுவாக மக்களோடு சேர்ந்து இருப்பதுதான் நம்முடைய பிரியமாக இருக்கிறது. நாம் சேர்ந்து வாழ வேண்டியதும் அவசியமானதாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது யாரோடு எதற்காக சேர வேண்டும் என்பதும் கவனத்திலே நாம் வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியமாக இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் மிகப்பெரிய செல்வந்தனாக காணப்பட்டான். அவனுக்கு செல்வ செழிப்புகள் ஏராளமாக இருந்தது. அவனை விட ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு செல்வ செழிப்புகளோடு எல்லா விதமான வசதிகளும் நிறைந்தவனாக அவனுடைய வீடு அது சாதாரண வீடாக அல்லாமல் ஒரு பெரிய ராஜ அரண்மனை போல அவனுடைய வீடு காணப்படும். அவன் எப்பொழுது எங்கே சென்றாலும் வேலைக்கென்று ஆட்கள் உண்டு. அவனுடைய கண் அசைவிலே வந்து முன் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவனுக்கு ஏராளமான பணிவிடைக்காரர் அப்படி இருந்தார்கள். அவன் ஒன்றை சொல்வதற்கு முன்பாகவே இதை சொல்வார் என்று யூகித்து அதை செய்து முடிக்கிற நல்ல வேலைக்காரர்களும் அவருக்கு இருந்தார். இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அவர் தனிமையிலே விடப்பட்ட ஒரு நபராக இருந்தார். அவருடைய கைபேசியை எடுத்தால் ஒரு மிக நீண்ட தொடர்புகளை அதிலே பார்க்க முடிந்தது. அநேக நபர்களுடைய பெயர்கள், அந்த பெயர்களுக்கு பக்கத்தில் அவர்களுடைய அலைபேசி எண். பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் சம்பாதித்திருந்த மனிதன், அவனுடைய கைபேசியிலும் அதிகமான நபர்கள், எண்ணற்ற நபர்கள் உண்டு. ஆனால் அந்த செல்வந்தனோடு ஒரு பூர்த்தியான நேரம் செலவழிக்க ஆட்கள் இல்லாத ஒரு நிலைமை அவலம் ஒரு காணப்பட்டது. ஆட்கள் இல்லாமல் இருப்பது தனிமை என்று ஆகிவிடாது. அப்படியானால் ஒரு மிகச்சிறந்த உரையாடல் எவருக்கு இல்லையோ அவர் தனிமைப்படுத்தப்பட்ட மனிதர் என்றே பொருள். ஆகவே இந்த செல்வந்தன் அவனிடத்திலே பூர்த்தியான மிகச்சரியான உரையாடல் கொள்ளக்கூடிய நபர்கள் அநேகர் இல்லை. பணம் இருந்தது, அந்தஸ்து இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தார்கள், சகல வசதிகளோடு கூடிய பெரிய மாளிகை, பஞ்சு மெத்தைகள், வீட்டிலே குளிர்சாதன பொருட்கள், வேண்டுமென்று விரும்பக்கூடிய கார் வகைகள், பல உணவு பண்டங்கள், இவை எல்லாம் இருந்தாலும் அந்த மனிதன் மிக தனிமையிலே வாழக்கூடியவராக காணப்பட்டார். அது அவருக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் சோர்வையும் கொடுத்தது. பின் நாட்களிலே பார்க்கும் பொழுது இந்த தனிமையினால் அவருடைய ஆயுட்காலமும் குறுகி போனதை சில மனோதத்துவ மருத்துவர்களும் உறுதி செய்தார்கள்.
பிரியமானவர்களே, நாம் தனித்து வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதில்லை. பல நேரங்களிலே நம்முடைய தவறுகளால் நாம் தனித்து விடப்படுகிறோம். நம்முடைய பிரச்சனைகளால் நாம் தனித்து விடப்படுகிறோம். நமக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்ற நிலை நமக்கு வருகிறது. நாம் அழைக்கும் பொழுது நமக்கு பிரதியுத்தரம் சொல்லக்கூடிய, பதில் சொல்லக்கூடிய நபர்கள் நமக்கு இல்லை. நம்முடைய பெயரை கேட்டாலே ஓடி ஒளிகிற மக்கள் ஏராளமான பேர் உண்டு. இவன் ஏன் இந்த நேரத்தில் கூப்பிட்டான் என்று வெறுக்கக்கூடிய மக்கள் உண்டு. இவன் என்னிடத்தில் ஏதாவது உதவி கேட்டு விடுவானோ என்ற பயம் சில மனிதர்களுக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலைமைகளிலே உங்களுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக இயேசு இருக்கிறார் என்பதுதான் இந்த செய்தியாக இருக்கிறது. உண்மையாகவே உங்களுக்கு பேசுவதற்கு ஆள் இல்லாமல் இருந்தாலும், அல்லது பேசுவதற்கு ஆள் இருந்தும் உங்களிடத்தில் நேரம் செலவழிக்காமல் இருந்தாலும் கூட, உங்களுக்காக உங்களோடு எந்நேரமும் பேசக்கூடிய, உரையாடக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தேவன் கருதினார். பிரியமானவர்களே, இது மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்பது திருமண பந்தத்திற்காக மட்டுமல்ல, எல்லா விஷயத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் தனிமையாக இருப்பது சரியான ஒரு காரியம் அல்ல. அது ஆணோ பெண்ணோ, அவனுடைய தனித்து விடப்படக்கூடிய நிலைமை மனிதனுக்கு நேரக்கூடாது என்று தேவன் விரும்பினார். ஆகவேதான் மனிதனோடு அவர் எப்பொழுதும் உரையாடுவதற்காக குளிர்ச்சியான வேளையிலே அவனோடு வந்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவாகிய இறைவன், இந்த தேவன் உங்களோடு உரையாடக்கூடிய, உங்களோடு சம்பாஷிக்கக்கூடிய, உங்களோடு பேசக்கூடிய, உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உற்ற நண்பராக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு மிகச் சிறந்த நண்பராக காணப்படுகிறார். அவரை போல உதவி செய்யக்கூடிய நண்பர் இல்லை. அவரை போல தோள் கொடுக்கக்கூடிய நண்பர் இல்லை. அவரை போல புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நண்பர் இல்லை. அவரை போல எந்நேரமும் உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு மிகச்சிறந்த நண்பராக, உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல இறைவனாக அவர் காணப்படுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தனிமை கொடுமை என்பது முதுமையில் மட்டுமல்ல, வாழ்க்கையுடைய எந்த சூழ்நிலைமையிலும் அது கொடுமைதான். அதிலும் மனிதன் அவனுக்கு துணையாக வேறொருவர் இல்லை என்பது கொடுமை அல்ல. மனிதன் தனிமையாக தேவனற்றவனாக இருப்பது அதை மிக மிக கொடுமையான விஷயமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னவென்றால், மனிதன் தேவனற்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருக்கிறது. அதைவிட வருந்தத்தக்க ஒரு செய்தி அல்ல. அதைவிட கவலைப்பட வேண்டிய ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு அல்ல. பிரியமானவர்களே, மனிதன் தேவனற்றவனாக வாழ்வதுதான் இருக்கிறதிலே மிக கொடுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி மனிதனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குகிற தேவன் மட்டுமல்ல, அவனோடு பேசக்கூடிய, சம்பாஷிக்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, உதவி செய்கிற ஒரு இறைவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மனிதன் ஏன் தனிமையாக இருக்கிறான்? அவன் விரும்பி தனிமையாக இருக்கிறானா? அவன் தனித்து விடப்படுவதற்கான காரணம் என்ன? வேதாகமம் ஒரே ஒரு மிகச்சிறந்த ஒரு காரணத்தை சொல்லுகிறது. ஒரே ஒரு மிக முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லுகிறது. பாவம். பாவம் செய்கிற மனிதன் அவன் தனித்து விடப்படுகிறான். அவன் தனித்து ஓடக்கூடியவனாக இருக்கிறான். முதல் தம்பதியாகிய ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள் காயின், ஆபேல். இந்த காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான். கொலை செய்ததற்கு பின்பாக அவன் தனிமையை நோக்கி ஓடுகிறான். அது அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட. பிரியமானவர்களே, பெரிய பெரிய பாவங்கள் அல்ல, பெரிய பெரிய கொலைகளும் திருட்டுகளும் இது மட்டுமல்ல, சாதாரண பிரச்சனை தான் என்று நினைக்கக்கூடிய சிறிய சிறிய விஷயங்களும் நம்மை தனிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே தனிமை இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையான ஒரே காரணம் உங்களுடைய சுபாவ பிரச்சனை அல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பாவம் என்று சொல்லி வேதாகமம் கண்டிக்கிறது. நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியம் என்று சொல்லி வேதாகமம் கண்டிக்கிறது. யோனா என்ற தேவ பக்தன் இறைவன் உரைத்த அந்த நினிவே என்ற பட்டணத்துக்கு போகாமல் அவன் தர்ஷீஸ் என்ற பட்டணத்துக்கு போகும் பொழுது அவன் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறான்.
வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்கிறான் என்று வாசிக்கிறோம். அவன் மற்ற மனிதர்களால் தனிமைப்படுத்தப்படுவது மட்டுமல்ல, அவன் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்கிறான் என்பதை வேதாகமம் விளக்கி காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, நீங்கள் தனிமையை உணர்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. இந்த பாவத்திற்கு என்ன விமோச்சனம்? இந்த பாவத்திற்கு என்ன தீர்வு? இப்படியே இருந்துவிட வேண்டியதுதானா? நிச்சயமில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் மன்னித்து உங்களுக்கு இரக்கம் செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவாகிய இந்த தேவன், இந்த இறைவன், அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை கழுவுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே தனிமையை போக்குவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே உற்ற நண்பராக வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, உங்களுடைய தனிமையை போக்குவதற்கான ஒரே தீர்வு, நீங்கள் மற்ற நபர்களை நாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற உறவுகளிடத்தில் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை படைத்த இறைவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இயேசுவே, என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வெறுமையை நீர் போக்கும், நான் ஒழுங்கற்றதும் வெறுமையுமாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இயேசு கிறிஸ்துவ இடத்திலே உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டால் உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து உங்களை பரிசுத்தவானாக்கி, உங்களை நீதிமானாக்கி, உங்களோடு உறவாடக்கூடிய ஒரு தேவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்காக வேண்டி அவர் சிலுவையிலே செத்தார். உங்களுடைய பாவத்துக்காக வேண்டி, உங்களுடைய குற்றத்திற்காக அவர் சிலுவையிலே செத்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்து உங்களுடைய வாயினாலே அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்துதாமே அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்களை நீக்கி உங்களை உற்ற நண்பராக உங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த மனிதன் வெறுத்தாலும், இந்த உலகத்தில் எந்த மனிதன் உங்களை நிராகரித்தாலும் புறக்கணித்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து ஒன்றையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து, உங்களுடைய தனிமையை போக்கக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கொடுத்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிரந்தரமான ஒரு நட்பையும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவிலே பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் யாவரையும் சந்தோஷத்தோடு அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு உற்ற நண்பராக இன்றும் என்றும் நிலைத்திருப்பாராக. ஆமேன். அவர் சாயலா
சத்தியம் சத்தியமே நேயர்களே, உங்கள் எல்லோரையும் நாங்கள் இயேசுவின் அன்போடு கூட வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த எளிய செய்தி உங்களது வாழ்க்கையில் நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்க நாங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். இந்த வாழ்க்கையில் நமக்கு அநேக பற்றாக்குறைகள் உண்டு, உண்மைதானே? எவ்வளவு சம்பாதித்தாலும் கூட நம்ம வரவுக்கு மிஞ்சித செலவு போகிறது. விலைவாசி விஷம் போல உயர்கிறது. அதுவும் நடுத்தர மக்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. அன்றாட செலவுகள், பிள்ளைகளுடைய படிப்பு செலவு, ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டால் மருத்துவ செலவு, எப்படி திட்டமிட்டாலும் கூட, பட்ஜெட் போட்டாலும் கூட கடைசியில் மாதம் முடியும் பொழுது இருக்கிற பணத்தை எல்லாம் செலவழித்து பத்தாததுக்கு கடன் வாங்கும் நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். கடன் வாங்கும் பொழுது வட்டி. இப்படித்தான் நமது வாழ்க்கை பற்றாக்குறைகளால் நிறைந்து காணப்படுகிறது. பற்றாக்குறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியாதா? நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏக்கம் இன்று எத்தனை நடுத்தர மக்களிடையே காணப்படுகிறது. அதற்கு இயேசுவானவர் ஒரு அருமையான தீர்வை வைத்திருக்கிறார். இன்று வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல, 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போதும் கூட இதுபோல பற்றாக்குறைகளால் பாதிக்கப்பட்ட அநேக மக்களை அவர் கையாண்டிருக்கிறார். ஆகவே உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பற்றாக்குறைகளையும் இயேசுடைய கரங்களில் ஒப்படைத்து வாழும் பொழுது நாம் பற்றாக்குறைகள் மத்தியிலும் கூட சமாதானமாக, சந்தோஷமாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மால் முடியும். மத்தேயு புத்தகத்தில் அதிகாரம் 14 இயேசுவும் சீஷர்களும் எதிர்கொண்ட அந்த மிகப்பெரிய பற்றாக்குறையை குறித்து இங்கே வாசிக்க நேரிடும். அதிகாரம் 14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் இயேசுடைய செய்தியை கேட்கவும் அவரால் குணமடையவும் கூடியிருக்கிறார்கள். அதில் ஆண்கள் மட்டும் 5000 பேர், பெண்கள் அவர்களுக்கு சமமாக 5000 என்று பார்த்தால், பிள்ளைகளை சேர்த்தினால் ஆக மொத்தம் 20,000க்கு மேல் இருப்பார்கள். திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். சாயங்கால வேலை ஆகிவிடுகிறது. இரவு பசி ஏற்படும், சாப்பாடு கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் உணர்ந்து அந்த மக்களிடம் என்ன சொல்கிறார்கள்? சீசர்கள் சாயங்காலமான போது அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்கிறார்கள். திரளாயிருக்கிற அந்த மக்களுக்கு போதுமான உணவை கொடுப்பதற்கு சீசர்களிடத்தில் பற்றாக்குறை, பணம் இல்லை, உணவு இல்லை. அந்த கூட்டத்தின் மத்தியில் யாரோ ஒரு சிறுவன் மட்டும் என்ன செய்கிறான்? 5 அப்பம் 2 மீனை வைத்திருக்கிறான். 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 ஆண்களுக்கும் 5000க்கு மேற்பட்ட பெண்களுக்கும் 10,000 20,000 பிள்ளைகளுக்கும் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு உணவளிக்க இது போதுமானதா? போதுமானது இல்லை. இது மிகப்பெரிய பற்றாக்குறை. ஆனால் கடைசியில் வாசிக்கிறோம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். இவையெல்லாம் இயேசுவால் ஆனது. சீசர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பற்றாக்குறையை இயேசுவானவர் மனதுருக்கம் உள்ளவராக சரி செய்கிறார். இன்று நமது வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ பற்றாக்குறைகளை எதிர்கொள்கிறோம். நாம் பணப்பற்றாக்குறை, கணவன் மனைவி உறவில் ஏற்படக்கூடிய அன்பு பற்றாக்குறை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஏற்படக்கூடிய உறவில் பற்றாக்குறை, சமூகத்தில் இந்த நாட்டை சரியான நடத்தி செல்வதற்கு போதுமான தலைவர்களுடைய பற்றாக்குறை, ஞான பற்றாக்குறை என்று சொல்லிக்கொண்டே போக முடியும். இந்த வரிசையில் தேவன் எதிர்பார்க்கிற அளவு பரிசுத்தம் எந்த மனிதனிடத்தும் இல்லாத பரிசுத்த பற்றாக்குறையை நாம் உணர்கிறோம். அவ்வப்போது தேவனிடம் போய் நிற்பதற்கோ, அவர் இருக்கிற பரலோகத்துக்கு போவதற்கோ, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கோ உலகத்தில் எந்த மனிதனிடத்திலும் போதுமான பரிசுத்தம் காணப்படுவது கிடையாது. நாம் எல்லோருமே பரிசுத்தத்தில் பற்றாக்குறையுள்ள மக்களாக காணப்படுகிறோம். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவனது மகிமையற்று போனார்கள் என்று உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கடவுளுடைய கிருபையையோ இரக்கத்தையோ அன்பையோ பாவ மன்னிப்பையோ பெற்றுக்கொள்வதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு பற்றாக்குறை மிகுந்த மக்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இயேசுவானவர் இந்த பூமியில் 33 வருடம் வாழ்ந்தார். குறிப்பாக கடைசி 3 வருடங்கள் இதுபோல தன்னை நோக்கி வந்த மக்கள்
பசியாலும் நோயாலும் கஷ்டப்படும் பொழுது அவர்கள் மேல் இயேசு மனதுருகுன்னு என்று வாசிக்கிறோம். அவர் மனதுருக்கம் உள்ள ஒரு தேவனாக இருந்து அவர்கள் சாப்பிட உணவில்லை என்று சொல்லும் பொழுது கூட இருக்கிற சீசர்கள் அனுப்பிவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அத்தனை மக்களுக்கு சாப்பாடு போடுவதற்கு போதுமான பணம் அவர்களிடத்தில் இல்லை. இது நமக்கும் அப்படித்தான். வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது பல சமயங்களில் நமது தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ சகோதரர்களோ நமக்கு உதவி செய்ய மனதில்லாதபடிக்கு நம்மை புறக்கணிக்கிறார்கள், நம்மை தள்ளிவிடுகிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? அவர்கள் எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் தனது அன்பின் கரங்களில் எடுத்து அவர் ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்ததாக வாசிக்கிறோம். இன்றும் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் உங்களுக்காக எனக்காக அதே கரங்களில் ஆணிகளை குத்துவதற்கு அனுமதித்தார். நீங்களும் நானும் இந்த கரங்களில் செய்த பாவங்களுக்காக அவர் தனது கரங்களில் தேவனுடைய கோபாக்கினியை ஏற்றுக்கொண்டவராக ஆணிகள் குத்தி ரத்தம் வடிய வடிய நமது பாவங்களுக்காக நாம் அடைய வேண்டிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்க வண்ணம் உங்கள் மேல் என் மேலும் மன உருக்கமுள்ள தேவனாக சிலுவையில் உயிரையே தந்தார். அது மட்டுமல்ல, நாம் ஜெயம் கொள்ள வேண்டிய பாவத்தையும் நாம் வெற்றி கொள்ள வேண்டிய நரகத்தையும் உங்களுக்கு பதிலாக அவர் தேவனாயிருந்து வெற்றி கொண்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இப்போதும் நமக்காக நமது பற்றாக்குறை நீக்குவதற்காக ஆணிவாய்ந்த கரங்களை ஈட்டிக்கொண்டு காத்திருக்கிறார். அந்த மக்கள் கூட இருந்த மக்களால் அவர்கள் புறக்கணிக்கப்படும் போது இயேசு அவர்களை புறக்கணிக்காமல் தன்னண்டையில் அழைத்து பசியோடு பற்றாக்குறைகளோடு போராடின அந்த மக்கள் மேல் மனதுருக்கமுள்ள தேவனாய் இருந்து அவர்களை திருப்தியாக போஷித்து ஆசீர்வதித்தார். இன்று ஒருவேளை நமக்கு வயிற்று பசி இல்லாமல் இருக்கலாம், நமது வயிற்றுக்கு நல்ல உணவு கிடைக்கலாம், ஆனால் உள்ளான மனதிற்கு நமது ஆத்மாவிற்கு நாம் தனிமையில் விடப்படுகிறோம். பல சமயங்களில் நாம் உதவி செய்ய ஒருவருமே இருப்பது கிடையாது, நமக்கு யாருமே இல்லை என்ற உணவால் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம். நாம் செய்த பாவங்கள் நமக்கு குற்ற உணர்வை கொடுக்கிறது. இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் தனிமையாய் பிரயாணிக்கிறோம், கவலை கொள்கிறோம், பயம் கொள்கிறோம். ஆனால் இயேசுவானவர் பயத்தையும் கவலைகளையும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா பற்றாக்குறைகளையும் தனது அன்பின் கரங்களால் அவர் முற்றிலும் நீக்கி நம்மை சரியான பாதையில் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நமது உள்ளான மனதை, நமது இருதயத்தை, நமது ஆத்துமாவை தேவன் தனது சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிம்மதியாலும் பாவ மன்னிப்பாலும் நிறைப்பதற்கு அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். சீசர்களைப் போல நாம் பயப்பட்டு கலங்க தேவையில்லை. அந்த இயேசுவுக்கு அருகில் சென்று நமது பற்றாக்குறைகளை எல்லாம் சொல்வோமானால், நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எப்படி கரங்களில் ஒப்புக் கொடுத்தார்களோ அதுபோல நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் அவரது கரங்களில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? நாம் செய்யக்கூடிய பாவத்தை தவிர, நாம் செய்யக்கூடிய அக்கிரமத்தை தவிர. அப்படியானால் அதை ஒப்புக் கொடுங்கள் தேவனிடம். பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள். ஆண்டவரே, இதோ பிறந்ததிலிருந்து இந்நாள் வரைக்கும் நான் பாவங்களையே செய்திருக்கிறேன், என் சொல்லாலும் என் செயலாலும் என் சிந்தையாலும் எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனது கரங்களில் உங்களது பாவங்களை எல்லாம் நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். தேவனது கரங்களில் உங்களது பாவங்களை எல்லாம் ஒப்புக் கொடுங்கள். தேவன் அந்த 5 அப்பத்தை எப்படி எடுத்து பிற்று அநேக மக்களுக்கு கொடுத்தாரோ அதுபோல உங்களது பாவங்களை எல்லாம் நீங்கள் இயேசுவின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, உங்களது கவலைகளை எல்லாம் நீங்கள் இயேசுவின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, உங்களது வேதனைகளை எல்லாம், உங்களது துக்கங்களை எல்லாம், உங்களது இயலாமைகளை எல்லாம் நீங்கள் இயேசுவின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது இயேசுவானவர் தனது ஆணி வாய்ந்த கரங்களால் தனது பரிசுத்த இரத்தத்தால் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து நம்மை, நமது ஆத்துமாவை பாவ மன்னிப்பினால் திருப்தியாக்குகிறார். இந்த உலகம் தர முடியாத, உலகத்தின் ஞானமோ, உலகத்தின் படிப்போ, உலகத்தின் செல்வமோ, உலக மக்களோ தர முடியாத ஒரு பாவ மன்னிப்பினால் நமது வாழ்க்கையை நிறைப்பார். தேவனது இரக்கத்தினால், தேவனது மன உருக்கத்தினால், எதிர்காலத்தை குறித்தான நல்ல நம்பிக்கையினால் நமது வாழ்க்கையை நிறைப்பார். இந்த இயேசுவை போல வேறு யார் உண்டு நமக்கு? அவரை நோக்கி பாருங்கள். இயேசு தன்னை நோக்கி வந்த யாரையும் அவர் புறக்கணித்தது கிடையாது. நமது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள டோனாவூர் என்ற ஊரில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஏமி கார்மைக்கேல் அம்மையார் என்ற ஒரு அருமையான பெண்மணி இந்தியாவுக்கு ஊழியம் செய்வதற்காக அயர்லாந்திலிருந்து இங்கு வந்தார். அங்கு வந்து எத்தனையோ
சிறு சிறு குழந்தைகளை எல்லாம் அவர் பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றி ஒரு அனாதை இல்லத்தை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். பல சமயங்களில் அதிகமான பிள்ளைகள், குறைவான பணம், அதிகமான பிள்ளைகளுடைய வேதனைகள், துக்கங்கள், ஆனால் உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லாத ஒரு சமயம். அதுபோன்ற சமயங்களில் பிள்ளைகளுக்கு உணவளிப்பதற்கு அவரிடத்தில் பணம் இருக்காது. பற்றாக்குறையுடைய வாழ்க்கையை அவர் கடந்து போக வேண்டியிருக்கும். ஆனால் அவர் எந்த மனிதனிடம் சென்று தனது கவலைகளையோ தனது தேவைகளையோ சொல்வதற்கு பதிலாக அவர் இயேசுவிடம் செல்வார். இயேசுவிடம் சென்று, நீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறீரே, இந்த பிள்ளைகளுக்கு உணவளிப்பதற்கு போதுமான அரிசி இடத்தில் இல்லை ஆண்டவரே, எனக்கு தாரும், இந்த பிள்ளைகள் உமது பிள்ளைகள், உமது தேவைகள் என்று சொல்லும் பொழுது இயேசுவானவர் பல சமயங்களில் திடீரென்று யார் மூலமாவது முன்பின் அறிமுகமில்லாத மக்கள் ஒரு அரிசி மூட்டையை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போவார்கள். 55 வருடங்கள் இதுபோன்ற அனாதை பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அவர் தாயாக இருந்தார். இன்றும் அன்றும் கூட அந்த டோனாவூர் பகுதியில் வாழ்ந்த மக்கள் அந்த அம்மையாரை அம்மா என்று தான் அழைப்பார்கள். பிரியமுள்ளவர்களே, உங்களுக்கு எனக்கும் இயேசு உண்டு. நமது வாழ்க்கையில் என்ன பற்றாக்குறை வந்தாலும் கூட நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அதிசயங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்றும் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். நீங்கள் முழு இருதயத்தோடு சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்த அந்த இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களது பற்றாக்குறைகளை எல்லாம் அகற்றி போடுவதற்கு அவருடைய கரங்கள் உங்களுக்காக அதிசயங்களை செய்வதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறது. இன்று உங்களது வாழ்க்கையில் என்ன அதிசயம் வேண்டும்? என்ன அற்புதம் பண்ணி காத்திருக்கிறீர்கள்? உங்களது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? உங்களது குடும்பத்தில் பிரச்சனை தீர வேண்டுமா? உங்களது பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டுமா? எந்த தேவைகள் இருந்தாலும் நீங்கள் இயேசுவிடம் கொண்டு வரலாம். நிச்சயமாகவே அவர் உங்களின் மனதுருக்கமுள்ள தேவனாக இருந்து உங்களை புறக்கணிக்காமல் உங்களை நேசிப்பார். காரணம், உங்களுக்காக சிலுவையில் உயிரையே கொடுத்திருக்கும் பொழுது இந்த பூமிக்குரிய தேவையை சந்திக்க அவரால் கூடாதா? ஆகவே எல்லளவும் சந்தேகப்படாமல் நீங்கள் இயேசுவை உங்கள் இருதயத்தில் உங்கள் சொந்த தேவனாக, உங்களது பாவங்களுக்காக சிலுவையில் உயிரையே தந்து உங்களை நேசித்த அன்பின் இரட்சகராக அவரை நீங்கள் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களது வாழ்க்கை பற்றாக்குறைகள் மத்தியிலும் கூட ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கையாக அது கடந்து போகும். ஆம், திருப்தியுள்ள வாழ்க்கையை இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தர தயாராக இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் உலகத்தில் வந்தார். அதற்காகத்தான் பரிசுத்தமாக வாழ்ந்தார். அதற்காகத்தான் சிலுவையில் உயிரையே தந்தார். அதற்காகத்தான் மரணத்தையும் நரகத்தையும் பாவத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுந்தார். அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரது கரங்களில் உங்களது வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். பற்றாக்குறைகள் மத்தியிலும் கூட நீங்கள் பயமின்றி மகிழ்ச்சியோடு நிறைவாய் வாழ்வதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன். சத்யம் சத்யமே